நிறைவேற்றப்பட்ட மசோதாவை நிறுத்தி வைக்க ஆளுநருக்கு அதிகாரம் உள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநில அரசுகள் அனுப்பும் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் காலக்கெடு நிர்ணயித்தது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் துஷார் மேத்தா, மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்தல், ஒப்புதலை நிறுத்தி வைத்தல், மசோதாவை குடியரசுத் தலைவர் பரிசீலனைக்கு அனுப்புதல் அல்லது சட்டப்பேரவைக்கு திருப்பி அனுப்புதல் என 4 விருப்பங்கள் ஆளுநருக்கு உள்ளதாகவும், மசோதா மீது முடிவெடுக்க ஆளுநருக்கு காலக்கெடு எதுவும் கிடையாது என்றும் வாதிட்டார். மாநில அரசின் மசோதா ஜனநாயகத்திற்கு விரோதமாகவோ அல்லது அடிப்படை உரிமையை மீறும் வகையிலோ இருந்தால் அதனை நிறுத்தி வைக்க ஆளுநருக்கு அதிகாரம் உள்ளதாகவும் குறிப்பிட்டார். மாநில அமைச்சர்கள் குழுவின் ஆலோசனைக்கு ஆளுநர் கட்டுப்பட்டவர் அல்ல என்றும், ஆளுநருக்கு அரசமைப்பு வழங்கிய அதிகாரத்தை உச்சநீதிமன்றம் தடுக்க முடியாது என்றும் துஷார் மேத்தா வாதிட்டார். இதனை கேட்ட நீதிபதிகள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகள் ஆளுநரின் தயவில் உள்ளதா என்று காட்டமாக கேள்வி எழுப்பினர். தொடர்ந்து இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளது. முதலீடுகளை ஈர்க்க வரும் 30ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் வெளிநாடு பயணம் மேற்கொள்ள இருப்பதாக அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா, கடந்த 4 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் 77% செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாகவும், இது புதிய சாதனை எனவும் பெருமிதம் தெரிவித்தார். அதேபோல உலக முதலீட்டாளர்கள் மாநாடுகள் மூலம் பெறப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் 80% செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக கூறினார். இதனிடையே முதல்வரின் வெளிநாட்டு பயணம் குறித்தும் அவர் விவரித்தார். இந்த முதலீட்டாளர் மாநாடுகள் டிஎன் ரைசிங் யூரோப் நடக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு உடனே அடுத்த 2-3 நாட்கள்லேயே நம்ம ஹொசூரில் டிஎன் ரைசிங் ஹொசூர் நடக்கும். அதுக்கு பிறகு டெல்டாவில் 1, மதுரையில் 1 இதெல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். இதனைத் தொடர்ந்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சர் TRB ராஜா, வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்க வரும் 30ஆம் தேதி காலை ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளும் முதலமைச்சர் ஸ்டாலின் செப்டம்பர் 8ஆம் தேதி காலை சென்னை திரும்புவார் என தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த CP ராதாகிருஷ்ணனுக்கு நாட்டின் உயரிய பதவி கிடைக்க உள்ளதாகவும், அதனை திமுக MP கனிமொழி எதிர்ப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தமிழ்நாடு முழுவதும் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் பேசிய அவர், CP ராதாகிருஷ்ணனை RSS காரர் என விமர்சிக்கும் திமுக 1999ஆம் ஆண்டு பாஜகவோடு கூட்டணி வைத்தது ஏன் என கேள்வி எழுப்பினார். 1999ஆம் ஆண்டு பாரதிய ஜனதாவோட திமுக கூட்டணி வச்சது, வெற்றி பெற்றாங்க. மத்தியிலே மறைந்த வாஜ்பாய் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த அமைச்சரவையில் திரு முரசொலி மாறன் அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தார். அப்பொழுதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி மோசமா கட்சியே தெரியல. முன்னதாக அரக்கோணத்தில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, புதிதாக கட்சி தொடங்குபவர்கள் அதிமுக தலைவர்களின் படத்தை போட்டுத்தான் தொடங்குவதாக தாவேக தலைவர் விஜயை மறைமுகமாக விமர்சித்தார். கர்நாடக மாநிலத்தின் பிதார் மாவட்டத்தில் உள்ள காரஞ்சா ஆற்றங்கரையோரம் உள்ள சிவன் கோயில் வெள்ளத்தில் மூழ்கியிருக்கும் காட்சிதான் இது. கர்நாடக மாநிலத்தின் பெலகாவி, கட்டக், பல்லாரி, ராய்ச்சூர், கொப்பால் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் கனமழை பெய்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. பெலகாவியில் பெய்த கனமழையால் கட்டப்பிரபா அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அணையிலிருந்து வினாடிக்கு 17,435 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதேபோல் பிதர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பால்கி தாலுகாவில் உள்ள கரஞ்சா அணை நிரம்பி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் ஆற்றங்கரையோரம் உள்ள சிவன் கோயில் வெள்ளத்தில் மூழ்கியதால் தூரத்தில் நின்றபடியே பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். கம்பளி பலாரியை இணைக்கும் தரைப்பாலம் மூழ்கியதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. ஹம்பியில் உள்ள புராதன சின்னங்கள் மூழ்கியதுடன் ஆற்றின் நடுவில் இருக்கும் மண்டபமும் நீரில் மூழ்கின.
திருத்தணி அருகே மரங்களின் மாநாட்டிற்கான இடத்தை ஆய்வு செய்ய சென்ற சீமான் புகைப்பட கலைஞரை வசைபாடிய காட்சிதான் இது. திருவள்ளூர் மாவட்டம் அருங்குளம் கூற்றோடு சந்திப்பில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மரங்களின் மாநாடு வரும் 30ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்கான இறுதிக்கட்ட பணிகளை அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேரில் ஆய்வு செய்தார். அப்போது அங்கிருந்த மரத்தை கட்டி அணைத்து முத்தமழை பொழிந்தார். இதை சரியாக பதிவு செய்யாத புகைப்பட கலைஞரை கடிந்து கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சீமான் மரங்களின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி இம்மாநாடு நடைபெற இருப்பதாக தெரிவித்தார். மனிதர்கள் இல்லாமல் இந்த மரங்கள் வாழ்ந்துடும். ஆனால் மரங்கள் இல்லாமல் மனிதர்கள் இல்லை, எந்த உயிரினமும் வாழ முடியாது. அந்த இயற்கை எல்லாவற்றையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்துருங்க. அதை செய்யறதுக்கு தான் இந்த மாநாடு நடத்துகிறோம். பருவநிலை மாற்றத்திற்கு மனிதர்கள்தான் காரணம் எனவும் சீமான் கூறினார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் வருமான வரி பாக்கியான 36 கோடி ரூபாயை செலுத்த கோரி தீபாவிற்கு வருமான வரித்துறை அனுப்பிய நோட்டீஸுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் வருமான வரி பாக்கியான 36 கோடி ரூபாய் செலுத்த கோரி அவரது சட்டப்பூர்வ வாரிசான தீபாவுக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியது. இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தீபா தாக்கல் செய்த வழக்கு நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது சட்டப்படி 15 நாட்கள் அவகாசம் வழங்கப்படும் நிலையில் தனக்கு 7 நாட்களில் வருமான வரி பாக்கியை செலுத்த வேண்டும் என நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தீபா குற்றம் சாட்டினார். மேலும் 7 நாட்களில் வரி செலுத்தவில்லை என்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வருமான வரித்துறை தெரிவித்ததாக கூறிய தீபா அவர்கள் அனுப்பிய நோட்டீஸுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இந்நிலையில் நோட்டீஸுக்கு இடைக்கால தடை விதித்த நீதிபதி மனு தொடர்பாக செப்டம்பர் 2ஆம் தேதிக்குள் வருமான வரித்துறை பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். தமிழ்நாட்டில் உள்ள வெளிமாநில தொழிலாளர்களை கணக்கெடுக்கும் பணிக்காக தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது. தமிழ்நாட்டில் கட்டுமானம், பனியன் நிறுவனங்கள், உணவகங்கள் தொடங்கி விவசாயம் வரை பல்வேறு விதமான பணிகளில் பீகார், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வெளிமாநிலங்களைச் சேர்ந்த ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். அந்த வகையில் தற்போது சுமார் 35 லட்சம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பணியாற்றி வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் புலம்பெயர் தொழிலாளர்கள் எங்கு அதிகம் உள்ளனர், என்ன பணி செய்கின்றனர் என்பதை கணக்கெடுக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி 38 மாவட்டங்களிலும் உள்ள புலம்பெயர் தொழிலாளர்களை கணக்கெடுக்கும் பணிக்காக தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது. ஆர்வம் உள்ள நிறுவனங்கள் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி மாலை 3:30 மணிக்குள் டெண்டர் தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசு அறிவிப்பாணை வெளியிட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை tntenders.gov.in என்ற இணையதளம் வழியாக அறிந்து கொள்ளலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநருடன் கூடிய நடத்துனர் பணிக்கான எழுத்துத் தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கடந்த மார்ச் 21ஆம் தேதி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் 8 கோட்டங்களில் காலியாக உள்ள 3274 ஓட்டுநருடன் கூடிய நடத்துனர் பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியானது. இதற்கான எழுத்துத் தேர்வு கடந்த மாதம் 27ஆம் தேதி 15 மாவட்டங்களில் உள்ள 43 மையங்களில் அண்ணா பல்கலைக்கழகத்தால் நடத்தப்பட்டது. இந்த தேர்வுக்கு சுமார் 22,000 பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் 3,000 பேர் தேர்வு எழுதவில்லை. இதனையடுத்து உத்தேச விடைக்குறிப்பு கடந்த 13ஆம் தேதி வெளியான நிலையில் தேர்வு முடிவுகள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்புக்கு பின்னர் பணி ஆணைகள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நாய்களின் உரிமையாளர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. வளர்ப்பு நாய்களை வைத்திருப்போருக்கு சென்னை மாநகராட்சி நிர்வாகம் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. அதன்படி பொதுமக்களுக்கு அச்சமூட்டும் வகையில் ஆக்ரோஷமான தன்மை கொண்ட நாய்களை வளர்க்கக்கூடாது. பொது இடங்களுக்கு ஒரே நேரத்தில் ஒரு செல்ல பிராணியை மட்டுமே அதன் உரிமையாளர் அழைத்துச் செல்ல வேண்டும். பொது இடங்களுக்கு அழைத்துச் செல்லும் பொழுது நாய்களை கட்டாயம் கழுத்து பட்டையுடன் சங்கிலியால் கட்டி வைத்திருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாநகராட்சி பகுதியில் உள்ள வீடுகள், தெருக்கள், பூங்காக்கள் மற்றும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் நாய்களை முகமூடியின்றி தெரிய விட்டாலோ அல்லது அழைத்துச் சென்றாலோ உரிமையாளர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. பொது இடங்களில், அடுக்குமாடி குடியிருப்புகளில் மற்றவர்களுக்கு அச்சமூட்டும் வகையிலோ அல்லது அசௌகரியத்தை ஏற்படுத்தும் வகையிலோ நாய்களின் நடவடிக்கை இல்லாதிருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. உரிமம் மற்றும் வெறி நாய்க்கடின் நோய் தடுப்பூசி செலுத்தப்பட்ட நாய்கள் மட்டுமே வெளியிடங்களுக்கு அழைத்துச் செல்ல அனுமதிக்கப்படும் என்று கூறியுள்ள மாநகராட்சி நிர்வாகம் இதனை மீறி உரிமம் பெறாமல் மற்றும் ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் வெறித்தன்மை, பதற்றம் மற்றும் துரத்தி கடிக்கும் தன்மையுள்ள நாய்களை பொது இடங்களில் திறந்துவிட்டால் நாய்கள் மற்றும் அதன் உரிமையாளர்கள் மீதும் உரிய குற்றவியல் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளது. தஞ்சை பாமக நிர்வாகி ராமலிங்கம் கொலை வழக்கில் தொடர்புடையவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததாக கொடைக்கானலில் பிரியாணி கடை உரிமையாளரை NIA அதிகாரிகள் கைது செய்தனர். 2019ஆம் ஆண்டு தஞ்சை மாவட்டம் திருபுவனத்தைச் சேர்ந்த பாமக நிர்வாகி ராமலிங்கம்
கொலை செய்யப்பட்ட வழக்கை தேசிய புலனாய்வு முகமை விசாரித்து வருகிறது. குற்றஞ்சாட்டப்பட்ட 18 பேரில் 10 நபர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் 5 பேர் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இவ்வழக்கில் தொடர்புடையவர் என முகமது அலி என்பவரை பூம்பாறையில் வைத்து NIA கைது செய்தது. இந்த நிலையில் திண்டுக்கல்லில் பேகம்பூரில் வசித்து வரும் SDPI கட்சியின் மாவட்ட பொருளாளர் ஷேக் அப்துல்லாஹக் வீடு உள்ளிட்ட 8 இடங்களில் NIA அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். இதேபோன்று கொடைக்கானல் மலைப்பகுதியில் 5 இடங்களிலும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பில் இருந்ததாக கூறப்படும் கடையநல்லூரைச் சேர்ந்த முகமது அலி என்பவரின் வீட்டிலும் NIA அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இந்த நிலையில் ராமலிங்கம் கொலை வழக்கில் தொடர்புடையவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததாக கொடைக்கானலில் பிரியாணி கடை நடத்தி வரும் இம்தாதுல்லா என்பவரை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கைது செய்தனர். டெல்லியில் கருத்து கேட்பு கூட்டத்தின் போது முதலமைச்சர் ரேகா குப்தா மீது தாக்குதல் நடத்தியது அதிர்வலை ஏற்படுத்திய நிலையில் தாக்குதல் நடத்திய நபரின் புகைப்படம் வெளியாகியுள்ளது. டெல்லி முதலமைச்சர் இல்லத்தில் நடந்த கருத்து கேட்பு கூட்டத்தின் போது மக்களின் குறைகளை முதலமைச்சர் ரேகா குப்தா கேட்டுக் கொண்டிருந்தார். அப்போது கூட்டத்தில் இருந்த 41 வயது மதிக்கத்தக்க நபர் கூச்சலிட்டவாறு ரேகா குப்தாவை நோக்கி பாய்ந்து அவரின் தலைமுடியை பிடித்து சரமாரியாக தாக்கினார். மேலும் மோசமான வார்த்தைகளால் வசைபாடியதுடன் கனமான பொருளை கொண்டு முதலமைச்சரை தாக்கியதாக நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்தனர். இதில் ரேகா குப்தாவின் முகம் மற்றும் தலைப்பகுதியில் காயம் ஏற்பட்டது. இதையடுத்து தாக்குதலில் ஈடுபட்ட நபரை பிடித்த காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்து சென்றனர். விசாரணையில் அவர் குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டைச் சேர்ந்த ராஜேஷ் கிம்ஜி என்பது தெரிய வந்துள்ளது. மேலும் அவரது புகைப்படம் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் தனது மகனை மன்னித்து விடுமாறு கோரிக்கை விடுத்துள்ள அந்த நபரின் தாயார், நாய்கள் மீது அன்பு கொண்ட தனது மகன் காப்பகங்களில் திருநாய்களை அடைக்கும் மாநகராட்சி நடவடிக்கையால் இவ்வாறு செய்துவிட்டதாக வருத்தம் தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்காக தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் CP ராதாகிருஷ்ணன் வேட்புமனு தாக்கல் செய்தார். குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக தமிழ்நாட்டைச் சேர்ந்தவரும் மகாராஷ்டிரா ஆளுநருமான CP ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டார். இந்த நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் தேர்தல் அதிகாரியை சந்தித்து CP ராதாகிருஷ்ணன் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பிரதமர் மோடி முன்மொழிந்த ஆவணங்களையும் தாக்கல் செய்தார். அப்போது பிரதமர் மோடி, பாஜக தேசிய தலைவர் JP நட்டா, மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். வேட்புமனு தாக்கல் செய்ததை தொடர்ந்து CP ராதாகிருஷ்ணனுடன் கைகுலுக்கி பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்தார். இந்தியாவில் வாக்குரிமை கடும் சவாலை எதிர்கொண்டு வருவதாக குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டி கவலை தெரிவித்துள்ளார். இந்தியா கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளரான சுதர்ஷன் ரெட்டியின் அறிமுக கூட்டம் நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் இந்தியா கூட்டணி கட்சித் தலைவர்கள் கலந்து கொண்டு சுதர்ஷன் ரெட்டிக்கு வாழ்த்து தெரிவித்தனர். அப்போது பேசிய சுதர்ஷன் ரெட்டி, வாக்களிக்கும் உரிமை என்பது சாமானியர்களின் கையில் இருக்கும் ஒரே ஆயுதம் என்று கூறினார். அதையும் பறிக்க முயற்சிக்கும் போது ஜனநாயகத்தில் என்ன மிஞ்சும் என்றும் காட்டமாக வினவினார். Universal adult suffrage is coming under serious challenge. There can't be a more serious challenge and a threat to the idea of constitution than the present crisis that we are facing. 1971ஆம் ஆண்டு வழக்கறிஞராக தொடங்கிய தனது பணி இன்னும் தொடர்வதாக குறிப்பிட்ட சுதர்ஷன் ரெட்டி, குடியரசு துணைத் தலைவர் அலுவலகம் என்பது அரசியல் நிறுவனம் கிடையாது என்றும் கூறினார். இந்நிலையில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் சுதர்ஷன் ரெட்டி இன்று காலை 11:30 மணிக்கு தனது வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். மருத்துவ மற்றும் ஆயுள் காப்பீடுகளுக்கு GST-யிலிருந்து விலக்களிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆயுள் மற்றும் சுகாதார காப்பீட்டிற்கான அமைச்சர்கள் குழு கூட்டம் டெல்லியில் பீகார் துணை முதலமைச்சர் சாம்ராஜ் சௌத்ரி தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், கர்நாடகா, கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட 13 மாநிலங்களைச் சேர்ந்த அமைச்சர்கள் பங்கேற்றனர். அப்போது மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீடுகளுக்கு GST-யிலிருந்து விலக்களிக்க மத்திய அரசு பரிந்துரைத்ததாக தெரிகிறது. அப்போது பேசிய தெலங்கானா அமைச்சர் மல்லு பாட்டி, காப்பீடுகளுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டால் அதன் பலன் மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்றார். மருத்துவ ஆயுள் காப்பீடுகளுக்கு தற்போது 18% வரி விதிக்கப்படும் நிலையில் விலக்களிக்கப்பட்டால் மத்திய அரசுக்கு ஆண்டுக்கு 9,700 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் என கணிக்கப்பட்டுள்ளது.
வரும் சட்டமன்ற தேர்தலில் சூர்யா போட்டியிடப் போவதாக பொய்யான தகவல் இணையதளங்களில் பரவி வருவதாக அகில இந்திய சூர்யா தலைமை நற்பணி இயக்கம் விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பாக அவர்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த சில நாட்களாக நடிகர் சூர்யா குறித்து சில பொய்யான தகவல்கள் இணையதளத்தில் பரவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வரும் சட்டமன்ற தேர்தலில் சூர்யா களமிறங்கப் போவதாக பொய்யான செய்தி பரப்பப்பட்டு வருவதாக நற்பணி இயக்கம் கூறியுள்ளது. அது உண்மைக்கு மாறான போலி தகவல் மட்டுமன்றி சூர்யாவின் கோட்பாடுகளுக்கு முரணானது என்றும் நற்பணி இயக்கம் விளக்கம் அளித்துள்ளது. கலை உலக பயணமும் அகரமும் சூர்யாவின் வாழ்வுக்கு தற்போதைக்கு போதுமான நிறைவை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூர்யாவின் கவனம் சினிமாவில் மட்டுமே இருக்கும் என்றும் அரசியல் சார்ந்த தகவல்களை திட்டவட்டமாக மறுக்கிறோம் என்றும் அவரது நற்பணி இயக்கம் தெளிவுபடுத்தியுள்ளது.